இங்க இந்த அம்மா பாத்தீங்கன்னா காலையில இருந்து சமையலா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு காது கேட்காம போயிடுது. இவங்களுக்கு இப்ப சுத்தமா காது கேட்கலன்ற விஷயத்தை அவங்க பொண்ணு கிட்டே அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து மறைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு மிஷின் மாட்டி விட்டுருவாங்கன்னு சொல்லி இவங்களும் ரொம்ப பயப்படுறாங்க. அவங்க ரெண்டு பேருமே வேலைக்கு போற வரைக்கும் இவங்க ஏதோ பேசி சமாளிச்சு அவங்க ரெண்டு பேருமே வெளியே அனுப்பி விட்டுறாங்க. குளிர் காலத்துல அடிக்கடி காது அடிச்சுன்னு சொல்லி அம்மா அப்பயே சொன்னாங்க. கொஞ்சோண்டு எண்ணெய் காசு காதல ஊத்தினா எல்லாம் சரியாயிட போகுது. இவங்களும் எண்ணெய் காசினே இருக்கும்போது அவங்களோட ஹஸ்பண்டுக்கு வயிற்று கலக்குச்சுன்னு சொல்லி வீட்டுல வந்து கதவு தட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இவங்களுக்கு சுத்தமா காதே கேட்கல. இவர் வீட்டுல இருக்கிற எல்லா கதையுமே சுத்தி சுத்தி தட்டிக்கிட்டே இருக்காரு. இவரு ஸ்பார்க்கு ஏத்து கதவு ஓபன் பண்ணி பார்த்தா இவங்க காதல எண்ணெய் ஊத்துறதுக்கு தயாராகிறாங்க. வைஃப் காதல எண்ணெய் ஊத்தி காது கேட்கதான்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறாரு. ஆனா சுத்தமா காது கேட்கல. வானம் ஹாஸ்பிட்டல் போயிடலாம்னு சொல்லி ஹாஸ்பிட்டலும் கூட்டு போயிட்டாரு. டாக்டரும் காதை செக் பண்ணி பார்த்துட்டு எந்த பிரச்சனையுமே கிடையாது, 10 நாளைக்கு நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க, 10 நாளைக்கான டிராப்ஸ் நான் தரேன், அதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. இவங்களுக்கு இதுக்கு முன்னாடி காது கேட்காத பிரச்சனை இருந்திருக்கா? இவங்களோட ஃபேமிலிக்கே இந்த பிரச்சனை தான் டாக்டர். இவங்க அம்மாக்கும் காது கேட்காது, இவங்களோட அப்பாக்கும் காது கேட்காது, இவங்களோட ஆயாக்கும் காது கேட்காது. வீட்டுக்கு கூட்டு போனதுல இருந்து இவங்களை எந்த வேலையுமே செய்ய விட மாட்டாங்க. இவங்க ரெண்டு பேருமே அவங்களை அப்படியே தாங்குறாங்க. அப்படியே ஒரு 2-3 நாள் ஆகுது. இவங்க காலையில தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் திடீர்னு உங்களுக்கு காது கேட்க ஆரம்பிச்சுது. ஆனா இந்த விஷயத்தை அவங்களோட பொண்ணு கிட்ட அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லவே மாட்டாங்க. அவங்க ஹஸ்பண்டும் காஃபி போட்டு குடிக்கிறாரு. அதை ரொம்ப சந்தோஷமா வாங்கி குடிக்கிறாங்க. மம்மி இது எல்லாமே உனக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான், காது சரியாயிடுச்சுன்னா நீ தான் எல்லா வேலையும் செய்யணும்னு சொல்லி அவங்க பொண்ணு சொல்லிக்கிட்டே போறாங்க. இவங்களும் கொஞ்ச நாளைக்கு மட்டும் காது கேட்கிற விஷயத்தை மறைச்சிட்டு கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு டிவியும் பாக்குறாங்க. அப்படியே அந்த படத்தையும் முடிக்கிறாங்க.